விஜய் மக்கள் இயக்க மாவட்ட தலைவர்களுடன் நடிகர் விஜய் ஆலோசனை நடத்தினார். இதுகுறித்து கூடுதல் விவரங்களை செய்தியாளர் விஷ்ணுவிடம் கேட்டு பெறலாம். விஷ்ணு, எது குறித்து இந்த கூட்டத்தில் ஆலோசனை மேற்கொள்ளப்பட்டது? மேலும் 24 நாடாளுமன்ற தேர்தலை கணக்கில் கொண்டு இந்த ஆலோசனை மேற்கொள்ளப்பட்டதா? சென்னை பனையூரில் உள்ள விஜய் மக்கள் இயக்க தலைமை அலுவலகத்தில் விஜய் மக்கள் இயக்க அனைத்து மாவட்டத்தைச் சேர்ந்த தலைவர்கள் மற்றும் நிர்வாகிகளை நடிகர் விஜய் சந்தித்து அந்த முக்கிய ஆலோசனை என்பதை நடத்தியிருக்கிறார். சென்னை, கோவை, திருச்சி, மதுரை உள்ளிட்ட தமிழகத்தில் இருக்கக்கூடிய அனைத்து மாவட்டத்தின் தலைவர்களும் மற்றும் நிர்வாகிகளும் இந்த கூட்டத்தில் பங்கேற்றுள்ளனர். இன்று காலை சரியாக 9 மணிக்கு மேலாக இந்த கூட்டம் என்பது தொடங்கி இருக்கிறது. தொடர்ந்து 1 மணி நேரத்திற்கு மேலாக இந்த கூட்டம் என்பது நடைபெற்றுள்ளது. குறிப்பாக இந்த கூட்டத்தில் தமிழகத்திலிருந்து அனைத்து தலைவர்களும் நிர்வாகிகளும் கலந்து கொள்ளும்படி அறிவுறுத்தப்பட்டிருந்த நிலையில் இன்று காலையில அந்த கூட்டத்தில் 150க்கும் மேற்பட்ட அந்த தலைவர்களும் நிர்வாகிகளும் கலந்து கொண்டிருக்கிறார்கள். இதில் நடிகர் விஜய் கலந்து கொண்டு 1 மணி நேரத்திற்கு மேலாக அவர்களோடு ஆலோசனை என்பதை நடத்தியிருக்கிறார். தற்போது சென்னையில் நடிகர் விஜய் தி கிரேட்டஸ்ட் ஆஃப் ஆல் டைம் என்ற வெங்கட் பிரபு இயக்கத்தில் அந்த புதிய திரைப்படத்தில் நடித்து வருகிறார். நிலையில் தொடர்ந்து பல திரைப்படங்களில் அவர் நடித்து வரும் வேளையிலும் விஜய் மக்கள் இயக்க பணிகளையும் தொடர்ந்து மேற்கொண்டு வருகிறார். பாராளுமன்ற தேர்தல் நெருங்கி வரும் வேளையில் அனைத்து அரசியல் கட்சிகளும் தங்களுடைய தேர்தல் பணிகளை தீவிரப்படுத்தி இருக்கக்கூடிய சூழ்நிலையில நடிகர் விஜய் தற்போது இந்த தலைவர்கள் மற்றும் நிர்வாகிகளை சந்தித்து ஆலோசித்திருப்பது ஒரு முக்கியத்துவம் வாய்ந்ததாக பார்க்கப்படுகிறது. குறிப்பாக தேர்தல் குறித்தும் எதிர்காலத்தில் அரசியலுக்கு வருவார் என பேசப்படும் நிலையில் தேர்தல் குறித்தும் ஆலோசித்து வருவதாகவும் தகவல் வெளியாகி இருக்கிறது. இப்படியாக இந்த 1 மணி நேரத்துக்கு முன்பாக இந்த ஆலோசனை என்பது நடந்திருக்கிறது. 1 மணி நேரத்துக்கு மேல இந்த ஆலோசனை என்பது நடந்து முடிந்திருக்கிறது. விவரங்களை வழங்கியமைக்காக நன்றி விஷ்ணு. உடனுக்குடன் செய்திகளை தெரிந்து கொள்ள சன் நியூஸ் பெல் ஐகானை கிளிக் பண்ணுங்க.